மற்றும் ஒரு அண்மை செய்தி, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென அமமுக சார்பில் சபாநாயகரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்யக்கோரி சபாநாயகரிடம் அமமுக பொருளாளர் கரிகாலன் புகார் மனு அளித்திருக்கிறார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென அமமுக சார்பில் சபாநாயகரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்யக்கோரி சபாநாயகரிடம் அமமுக பொருளாளர் கரிகாலன் புகார் மனு அளித்திருக்கிறார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் அமமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.